ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆச்சி சமையல். இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி கிறிஸ்பி கிராப். இது வந்து ராமேஸ்வரமில் உள்ள ரெசிபி. இது ஆத்தென்டிக்காக அங்கே பண்ணினாங்க. அதை நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ராமேஸ்வரம் கிராப் தான். இது கிடச்சிது, லைவாக கிடச்சிது. உயிர் இருக்குது இன்னும். பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த கால்லாம் நகர்றது தெரியுது உங்களுக்கு. எந்த ஸ்மெல்லுமே இல்லை, ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சனால. கலரே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது நார்மல் தான். இது வந்து ரெட் கலர் தான் வந்து ராமேஸ்வரம் கிராப்பு. இது வந்து நார்மல் கிராப் தான். ஸோ உங்களுக்கு இதை வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக 10 மினிட்ஸில் குயிக்காக உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். உங்களுக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க. மேலே இருக்க ஷெல்லெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிடுங்க. நல்லா ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அந்த எதுவுமே நீங்கள் உடைக்கக்கூடாது. அந்த லெக்ஸ் எல்லாம் உடைக்க வேண்டாம். அப்படியே ஃபுல்லாகவே வச்சுட்டு அந்த மேலே இருக்க ஓடை மட்டும் நீங்கள் மெதுவாக கழட்டணும். ஏன்னா கையில் முள்ளெல்லாம் குத்திட போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணணும். இல்லை கடையிலே வாஷ் பண்ணிட்டு கூட வந்துடுங்க, க்ளீன் பண்ணிட்டு வந்துடுங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ வாங்க, நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். எதுவுமே அந்த காலெல்லாம் கட் பண்ணலை. மேலே இருக்க ஓடு மட்டும் எடுத்துகிட்டு கழுவியாச்சு. ஒரு டைம் உப்பு கூட போட்டு கழுவிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், சில்லி பவுடர் அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொரியண்டர் பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது குழம்பு தூள் வந்து நான் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. சீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டிருக்கோம். உப்பு தேவையான அளவு. இது எல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், லெமன் போட்டிருக்கேன் நான் 1 லெமன் புழிஞ்சிருக்கேன். புழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நண்டு க்ளீன் பண்ணதை வந்து இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா அதில் அதை கோட் பண்ணிவிடுங்க. உள்ளே கை வச்சு நல்லா கோட் பண்ணிவிடுங்க, எல்லா இடமும் படுற மாதிரி மசாலா. ஸோ பாருங்கள், எல்லா நண்டையும் இந்த மாதிரி கோட் பண்ணியாச்சு. இது வந்து எப்படி ஒரு 1/2 அன் ஹவர் நீங்கள் ஊற விடணும். 1/2 அன் ஹவர் ஊறுனா உங்களுக்கு போதும். தோசை தவாவில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா காஞ்சோன்னே எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சிரட்டும். எண்ணெய் காஞ்சோன்னே உங்களுக்கு அந்த கிராப் ஊறி இருக்கும் பாருங்கள், அதை ஃப்ரிட்ஜில் கூட ரெஃப்ரிஜிரேட் பண்ணலாம். கிராப் ஊறினதை வந்து 2 3 உங்களுக்கு எவ்வளோ தோசைக்கல்ல பற்றுமோ அதில் இடம் வச்சு பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் 2 கிராப் போட்டிருக்கேன். இது வந்து எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் வேகணும் ஒரு சைடு. 5 மினிட்ஸ் ஆயிருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அதுலேருந்து எண்ணெயெல்லாம் வந்திருக்கு. அந்த முட்டை ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே, அதெல்லாம் வெளியில் வந்திருக்கு அந்த ஒயிட் கலரில். உங்களுக்கு தெரியுதா பார்த்தா? ஸோ இப்போ திருப்பி போட்டிருக்கேன். நல்லா மொறுன்னு வெந்துருச்சு ஒரு சைடு. இன்னொரு சைடு திருப்பி போட்டிருக்கோம் பாருங்கள். வாசனை, அந்த ஃப்ளேவர் அப்படியே வருதுங்க. ஸோ இது மாதிரி நல்லா நீங்களும் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் பாருங்கள், இன்னும் 3 கிராப் இருந்துச்சு, அதையும் வச்சுருக்கேன். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிராபு. 10 மினிட்ஸ் தான். ஒரு சைடு 5 மினிட்ஸ், இன்னொரு சைடு 5 மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சுட்டு இந்த பாருங்கள் சர்வ் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.